everyone, welcome to the channel. It's Learn Daily. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 10, 11, 12 கூடிய சயின்ஸ் அண்ட் பிசிக்ஸ் கூடிய ஸ்டடி பிளான்னா செகண்ட் மிட் டேர்முக்கு நம்ம வந்து ரெடி ஆகிட்டு இருக்கோம். ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் டேர்ம் அதாவது குவார்டர்லி எக்ஸாமும் அதுக்கு முன்னாடி எழுதின ஃபர்ஸ்ட் மிட் டேர்மும் நல்லா எழுதிருப்பீங்கன்னு நினைக்கிறோம். ஆல்ரெடி உங்களை வந்து கமெண்ட் பண்ண சொல்லியிருந்தேன் உங்களுடைய ஸ்கோரை நம்மளுடைய ஸ்டடி பிளான் பார்த்து படிச்சிருந்தவங்கள. ஓகேவா? ஸோ உங்களுக்கு பார்த்து படிச்சிருந்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் கொடுக்குற கொஸ்டின்ஸ் தான் உங்களுக்கு வந்திருக்கும் அப்படின்றது. சம்ஸும் அதே மாதிரி தான் வந்திருக்கும். ஸோ இன்னைக்கு நம்மளுடைய போர்ஷன் செகண்ட் டே இன்னைக்கு ஆக்சுவலாக. ஓகேவா? ஸோ 10th சயின்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா சேம் 5th லெசன்லேருந்து இன்னொரு டீட்டெயில். ஏன் டீட்டெயிலாக கொடுக்குறேன்னா டீட்டெயில் கவர் பண்ணிட்டீங்கனாலே ஷார்ட் ஆன்சர்ஸில் 2-3 கொஸ்டின்ஸ் இதில் இருந்து அதில் இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு டீட்டெயிலும் கவர் பண்ண மாதிரி இருக்கும், ஷார்ட் ஆன்சரும் கவர் பண்ண மாதிரி இருக்கும் அப்படின்றதுனால தான் டீட்டெயில் கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ டீட்டெயிலில் பார்த்தீங்கன்னா அல்ட்ராசோனிக் வேவ்ஸ் அந்த செட்டு அதில் என்னென்ன இருக்குன்னா அல்ட்ராசோனிக் வேவ்னா என்ன, எந்த ஃப்ரீக்வன்சி ரேஞ்சுக்குள்ள இருக்கும் அந்த வச்சு ஒரு ஸ்டேட்மெண்ட். நெக்ஸ்ட் அதோடைய அப்ளிகேஷன்ஸ், அதாவது அல்ட்ராசோனிக் வேவ்ஸ் எங்கெங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்றது. அதுக்கப்புறம் எந்தெந்த அனிமல்ஸ்னால இந்த அல்ட்ராசோனிக் வேவ்ஸை கேட்க முடியும் அப்படின்றது. இந்த 3 கொஸ்டின் மட்டும்தான். ஸோ இந்த 3 மட்டும் படிங்க, ரொம்ப 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 ஈஸியா இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக தான் கொடுக்குறோம், அதை மட்டும் கவர் பண்ணுங்க டெய்லி. ஓகேவா? நெக்ஸ்ட் 11th பிசிக்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஆர்ச்சிமிடிஸ் பிரின்சிபல்னா என்ன 10th கொஸ்டின்ல இருக்கு. நெக்ஸ்ட் பியாண்ட் சி அப்வர்ட் த்ரஸ்ட் போர்ஷன் படிச்சிருப்பீங்க. ஸோ அப்படின்னா என்ன, அது 11th கொஸ்டின். நெக்ஸ்ட் லா ஆஃப் ஃப்ளோட்டேஷன் 12th கொஸ்டின். அதில் ஸ்டேட்மெண்ட் மட்டும் 2 இருக்கும், சாரி 1 இருக்கும், அதை மட்டும் படிச்சுக்கோங்க தெளிவா. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி டயக்ராம், மேலே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பார்ட் டெரிவேஷன். ஓகேவா? 13th கொஸ்டின் ஸ்ட்ரீம்லைன் அண்ட் டர்புலன்ட் ஃபோர்ஸ், ரொம்ப 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 முக்கியமான 3 மார்க் கொஸ்டின். ஸோ அது மறக்காம படிச்சிருங்க. மினிமம் ஒரு 4 to 3 பாயிண்ட்ஸ் இருக்கிற மாதிரியே படிச்சுக்கோங்க. ஸ்டேட்மெண்ட் அதோட இன்னொரு நேம் எக்ஸாம்பிள், ஸோ அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இது வந்து 14th கொஸ்டினாக இருக்கு. அதே மாதிரி ரெனால்ட்ஸ் நம்பர் அதோடைய சிக்னிஃபிகன்ஸ், எந்த ரேஞ்ச்ல இருந்து எந்த ரேஞ்சுக்குள்ள இருந்தா டர்புலன்ட் சொல்லுவோம், ஸ்ட்ரீம்லைன் சொல்லுவோம் அப்படின்ற மாதிரி கேஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த செட்டு சாரி ஓகேவா? ஸோ அந்த இது ஸோ ரெனால்ட்ஸ் நம்பர் புரியுது பார்த்துக்கோங்க. ரெனால்ட்ஸ் நம்பர் வச்சு நம்ம அடுத்து எழுதுவோம். ஓகேவா? இது வந்து 15th கொஸ்டின். ஸோ இன்னைக்குரிய போர்ஷன்ஸை மறக்காம 11th பிசிக்ஸில் கவர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் 12th பிசிக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா கொஹரண்ட் சோர்ஸ்னா என்ன 11th கொஸ்டினாக இருக்குது. நெக்ஸ்ட் பேண்ட் வித்துனா என்ன 15th கொஸ்டினாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் டைஃப்ராக்ஷன்னா என்ன 16th கொஸ்டின். நெக்ஸ்ட் ஃப்ரெனல் அண்ட் ஃப்ரான்ஹாஃபர் டைஃப்ராக்ஷனுக்குரிய டிஃப்ரென்ஸ் 17th கொஸ்டினாக இருக்கும். ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின், அதையும் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஃப்ரெனல் டிஸ்டன்ஸ்னா என்ன. ஓகேவா? ஸோ 19th கொஸ்டின். இந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் கவர் பண்ணிங்க. உங்களுக்கு டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக தான் கொடுக்குறோம். ஸோ அந்த கொஸ்டின்ஸை படித்தாலே போதுமானது, உங்களால் கண்டிப்பாக நல்ல ஸ்கோர் எடுக்க முடியும். ஸோ மறக்காமல் இந்த செகண்ட் மிட் டேர்முக்கும் எங்களோட ஸ்டடி பிளானை ஃபாலோ பண்ணுங்க, நல்ல ஸ்கோர் கெயின் பண்ணுங்க. தேங்க்யூ.